ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாங்களா? நிஃப்டி 50 1.29% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 சேம் 1.29% டவுன். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.20% டவுன். நிஃப்டி பேங்க் 1.12% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்துடலாம். நிஃப்டி 50ல பார்க்க போறோம். டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் 2.60% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா மேக்ஸ் ஹெல்த் 1.68% கிரீன். மாருதி 0.90% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசி 0.51%, எம்பென்எம் 0.42%, பவர் கிரேட், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ இவங்க எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. லாசஸ் யாருன்னு பார்த்தா டிசிஎஸ் 8.99% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக் மஹிந்திரா 6.12% டவுன், HCL Tech 4.63% டவுன், இன்ஃபோசிஸ் 4.27% டவுன், விப்ரோ 3.66% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசி 2.74% டவுன். எல்என்டி, ஜியோ ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ், எட்டர்னல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டைட்டன், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இண்டிகோ, பஜாஜ் ஃபின்சர்வ், அதானி போர்ட்ஸ் எல்லாமே ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே ஐடி ஸ்டாக்ஸ் தான் டாப் கெய்னர்ல இருந்தது. மெயினா டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் எஸ்டர்டே பயங்கரமா ரேலி ஆயிருந்தது. டிசிஎஸ் அரௌண்ட் 6.8% இன்க்ரீஸ் ஆகி நேற்று கிரீன்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு அதையும் தாண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு டிசிஎஸ். எஸ்டர்டே இன்க்ரீஸ் ஆனதை எரேஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப பேங்க் நிஃப்டில யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லாசரை பார்த்தலாம். IndusInd Bank 2.85% down, AU Bank 2.62% down, IDFC First Bank 2.43% down, Yes Bank, State Bank of India, Canara Bank, PNB, Kotak Mahindra Bank, Federal Bank, HDFC Bank, Axis Bank, ICICI Bank இன்னைக்கு எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கெய்னர்ஸ்னு பார்த்தா யாருமே இல்லை பேங்க் நிஃப்டியில. ஸோ பிஎஸ்சியில் சென்செக்ஸ் 1.42% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இண்டிசஸ் வைஸ் பார்த்துடலாம். என்எஸ்சி வெப்சைட்ல இண்டிசஸ் மார்க்கெட் டேட்டால இண்டிசஸ் பார்க்குறோம். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மிட் கேப் செலக்ட் எல்லாமே ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ரெட் தான். எதுவுமே கிரீன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்தியா விக்ஸ் தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.23%. ஸோ இப்போ செக்டார் வைஸ் பார்த்தலாம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செக்டார் இண்டிசஸ்ல. நிஃப்டி ஆட்டோ 0.38% டவுன், ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1.26% டவுன், எஃப்எம்சிஜி டவுன், ஐடி 5.75% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா 1.92% டவுன், ரியாலிட்டி 2.35% டவுன், கன்சியூமர் டூரபிள்ஸ் 2.04% டவுன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மிட் ஃபினான்ஷியல் எல்லாமே மோர் தென் 2% டவுன், மிட் கேப், ஐடி அண்ட் டெலிகாம் 2.99% டவுன், ஹெல்த் கேர் மட்டும்தான் பார்டர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மாடரேட்டா 0.05% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மித்த எல்லாமே ரியாலிட்டி, சிமெண்ட் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி எஸ்டர்டே டாப் கெய்னர்ல இருந்தது, இன்னைக்கு லாசரா மாறி இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். ஜூன் 3 சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா சில்வர் பெர் கிராமுக்கு 218 போயிட்டு இருக்கு. அதே கோல்ட் ரேட் பார்த்தோம்னா 24 கேரட் கோல்டு பெர் கிராமுக்கு 15,622 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,320 போயிட்டு இருக்கு. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,717 ருபீஸ்னு இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 95.77 போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ருபி இன்னும் வீக்கரா தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ட்ரேடிங் வியூல. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. க்ளோஸ் ஆகுறப்ப 23,485 அந்த ரேஞ்சில் எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனதே அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. 23,400 ஓப்பன் ஆகி
அதுக்கப்புறம் 23,448 வரைக்கும் போயிட்டு இப்போ ஃபுல்லா டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்திக்கு ஏறினதை இன்னைக்கு அதையும் பிரேக் பண்ணி இறங்கி கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23,178 வரைக்கும் இன்னைக்கு லோ வந்திருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ் 12.5% எக்ஸ்ட்ரா டாரிஃப் ஆன் இந்தியா போட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இம்போர்ட் டாக்ஸ் போட போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல 59 அதர் கண்ட்ரீஸ்க்கும் போட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே தான் வந்தது. செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் படி இது பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர். அதான் அந்த செக்ஷன் 301. ஸோ ஃபோர்ஸ்டு லேபர்னா என்னன்னா ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு டூ ஒர்க். ஸோ அதுதான் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ வெரி புவர் ஒர்க்கிங் கண்டிஷன், இல்லை சேலரி கொடுக்காமலோ இல்லை கம்மி சேலரியோ, சம்டைம்ஸ் சைல்ட் லேபர், சில சமயம் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு லீவே பண்ண முடியாது, ஃப்ரீயே ஆக முடியாதபடி வேலை பார்க்கறது. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் செக்ஷன் 301. ஸோ இதுக்கு தான் யூஎஸ் வந்து கண்ட்ரீஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் சச் ப்ராக்டிசஸ்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த செக்ஷன் 301 ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ அதில் இந்தியாவும் இன்க்ளூட் ஆயிருக்கு அண்ட் 59 கண்ட்ரீஸும் இருக்கு. ஏன் இந்தியா இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் என்ன, அதாவது சில செக்டார்ல ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா செக்டார்லயும் இல்ல, சில செக்டார். மெயினா எந்தெந்த செக்டார்னு பார்க்கலாம் பின்னாடி. இப்போ ஹவு மச் டாரிஃப் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரரியா 10% பேஸ் லைன். இப்போ நியூ ப்ரப்போசல் படி 12.5%. அப்போ 10 + 12.5%ன்றது 22.5% டோட்டல் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. ஆனா இது ஒன்றும் ஃபைனல் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ற கிளாத் 100 rupees அமெரிக்காக்குன்னா முன்னாடி 110 எக்ஸிஸ்டிங் டாரிஃப் படி, இப்போ நியூ ப்ராடக்ட் டாரிஃப் படி 122.5, அதாவது அடிஷ்னலா 12.5%, டோட்டலா 22.5 இதுல இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஸோ யூஎஸ் பையர்ஸ் டு பே மோர். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதனால வந்து எக்ஸ்போர்ட் கம்மியாயிடும், ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும், பையர்ஸும் கம்மியாயிடுவாங்க. ஸோ இதனால ரெவன்யூ, ப்ராஃபிட், அவங்களோட ரிசல்ட்டே அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்தியன் செக்டார்ஸ் மே கெட் அஃபெக்டட். என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கார்மெண்ட்ஸ், ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அப்பரல் மேக்கர்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், காம்போனன்ட்ஸ், லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இங்கே தான் மெயினாக அதிக லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்னா அது இதுதான். ஸோ இது டாரிஃப் ஃபைனலான்னு கேட்டால் இல்லை, இது வரைக்கும் ஃபைனல் இல்லை. பப்ளிக் கமெண்ட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹியரிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் ஃபைனல் ஆகலை. ஃபைனல் அப்ரூவலுக்கு முன்னாடி சில சேஞ்சஸ் நடக்கலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை டிலே ஆகலாம், இல்லை இது வேணானும் ரிமூவும் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இந்தியா இந்த டாக்ஸை அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்குமா அவாய்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ட்ரேட் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் ஒன்றும் நெகோசியேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ டாரிஃப் மே ரெடியூஸ் ஆக வாய்ப்பும் இருக்கு. சில செக்டார் எக்ஸம்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ரூல்ஸ் எப்போ வரும்னு இன்னும் தெரியல, நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.